உலகத்திலே விலை மதிக்க முடியாத கார், பைக், வீடு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா விலை மதிக்க முடியாத, மார்க்கெட்லேயே கிடைக்காத நிறைய பழங்களும் இருக்குது. விலை உயர்ந்த வித்தியாசமான இடங்கள்லையும் வித்தியாசமான நிறங்கள்லையும் வளர்க்கப்படுற பழங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி கலர் கலரா வகை வகையா பழங்கள் உள்ள இருக்கிறதால மெல்ல வீடியோக்குள்ள போயிடலாம். Yubari King Melon, Japan. இது சாதாரண மெலோன் கிடையாது. ஜப்பான்ல மட்டுமே கிடைக்கிற இந்த பழம் ரொம்பவே ரேர் ஹைபிரிட் கேண்டலூப். இதோட விலையை கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. 20,000 அமெரிக்க டாலர், அதாவது இந்திய கரன்சில சுமார் 17 லட்சம். இதோட விலைக்கு காரணம் என்னன்னா, ஜப்பான்லயே இது லக்ஸரி கிஃப்டா தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அதாவது பிசினஸ் பார்ட்னர்ஸுக்கோ இல்லைன்னா முக்கியமான கெஸ்ட்டுக்கோ கிஃப்ட் கொடுக்குறப்போ இதை சூஸ் பண்ணுவாங்களாம். ராயல் ஃபேமிலிஸ் அண்ட் விஐபிஸுக்கு இது ரொம்பவே ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனாக இருக்குமாம். கிஃப்ட் பண்ணுறதுல ரெஸ்பெக்ட் அண்ட் ஸ்டேட்டஸை காட்டுறதுக்கு இந்த பழம் ஒரு சிம்பிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜப்பான் கல்ச்சரில் கிஃப்ட் எப்படி கொடுக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதனாலேயே எல்லாரும் இந்த பழத்தை செலக்ட் பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரூட்டை சாதாரணமாக யாராலையும் வளர்க்க முடியாது. யுவாரி ரீஜனில் இருக்கிற எரிமலை சாம்பல் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட பசுமை இல்ல விவசாயத்தில் தான் இதை ரொம்பவே கேரிங்காக வளர்க்குறாங்க. அதனால தான் இதோட டேஸ்ட், ஸ்வீட்னஸ் எல்லாமே நார்மல் மெலோனை விட ரொம்பவே வித்தியாசமாக இருக்குமா. Ruby Roman Grapes, Japan. நம்ம வாங்குற பழங்கள்லயே கிரேப்ஸ் தான் ரொம்பவே விலையா இருக்கும் இல்லையா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. உலகத்திலே மிகவும் விலை உயர்ந்த கிரேப்ஸ்ல ஒண்ணுதான் இந்த ரூபி ரோமன் கிரேப்ஸ். ஜப்பான்ல மட்டுமே கிடைக்கிற இந்த பழம் ஒரு பஞ்சுக்கு மட்டுமே 12,000 அமெரிக்க டாலர் வரைக்கும் விலை போகுதாம். அதாவது இந்திய விலைக்கு சுமார் 10 லட்சம். இது சாதாரண கிரேப்ஸ் மாதிரி இல்லாம ரொம்ப சிவப்பாகவும், ஒவ்வொரு ஃப்ரூட்டும் ஒவ்வொரு செரி அளவுக்கு பெருசாகவும், ரொம்பவே ஜூசி, ஸ்வீட்ஸ், மேலும் லக்ஸரி கிஃப்ட் மாதிரி ராயல் லுக்காகவும் இருக்குமா. இதனால தான் இதை டைமண்ட் ஆஃப் கிரேப்ஸ்னு சொல்லப்படுது. ஜப்பான் மக்கள் இந்த செரி பழத்தை கூட கிஃப்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். Densuke Black Watermelon, Japan. சாதாரணமா நம்ம எல்லாரும் வாங்குற வாட்டர்மெலன் மேக்ஸிமம் 200-300 ரூபாய் தான் இருக்கும் இல்லையா? ஆனா ஜப்பான்ல கிடைக்கிற இந்த வாட்டர்மெலனோட விலையை கேட்டீங்கன்னா உண்மையிலேயே ஷாக் ஆயிடுவீங்க. இந்த ஒரு வாட்டர்மெலன் மட்டுமே 6,000 அமெரிக்கன் டாலர், அதாவது இந்தியன் மதிப்புல 5 லட்சம் ரூபாய். அப்படி இந்த மெலோன்ல என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இதோட தோல் முழுக்க ஜெட் பிளாக் நிறத்துல ஒரு லக்ஸரி ஃப்ரூட் மாதிரி தான் ஷைன் ஆகுமா. நார்மல் வாட்டர்மெலனை விட இதோட டெக்ஸ்சர்ஸ் கிரஞ்சியாகவும் டேஸ்ட் ஸ்வீட்டாகவும் இருக்குமா. இது க்ரோ ஆகிறது ஜப்பானோட ஹொக்காய்வோ ஐலாண்டில் மட்டும்தான். அந்த கிளைமேட்ல மட்டுமே இந்த பழம் வளரும்ன்றதால வேற யாராலையும் இந்த பழத்தை வளர்க்க முடியாது. அதே நேரம் மிக குறைஞ்ச அளவுல தான் இதை விளைச்சல் பண்றாங்களாம். அதனால இதுக்கு ரொம்பவே வேல்யூ இருக்குது. ஜப்பான்ல இந்த ஃப்ரூட்டையும் ஒரு ஃப்ரூட் மாதிரி மட்டும் இல்லாம ஸ்டேட்டஸோட சிம்பிளாகவும் மதிக்கிறாங்களாம். அதனால தான் இந்த பிட்ச் பிளாக் வாட்டர்மெலன் உலகத்திலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃப்ரூட் லிஸ்ட்ல ரொம்பவே டாப் பொசிஷன்ல இருக்குது. Tayono Tamago Mangues, Japan. இதுவும் சும்மா ஒரு மேங்கோ கிடையாது, ஜப்பானோட மேங்கோ. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது guys. ஜப்பான்ல டயோனோ டமாங்கோ, அதாவது எக் ஆஃப் த சன் அழைக்கப்படுற இந்த மேங்கோ பேருக்கு 3,000 அமெரிக்கன் டாலராம். அதாவது இந்தியன் மணியில சுமார் 2.5 லட்சம்னு சொல்றாங்க. அப்படி என்ன ஸ்பெஷல் இதில் இருக்குன்னா, சாதாரண மேங்கோ மாதிரி இல்லாம வித்தியாசமான ஒரு சிவப்பு நிறத்திலையும் பார்க்கவே ஒரு லக்ஸரி ஜெம் மாதிரியான ஃபீலையும் கொடுக்குமா. இதோட சுவை நார்மல் மேங்கோவை விட ஸ்வீட்னஸாகவும் ஜூசியாகவும் இருக்குமா. மிக சிறப்பான கேரோட வளர்க்குற ஒவ்வொரு மேங்கோவையும் மரத்திலிருந்து கீழே விழாம பாதுகாக்கிறதுக்காக நெட்ல தாங்கி வளர்க்குறாங்களாம். அந்த க்ரௌத் ப்ராசஸ்ல தான் அதுக்கு பெர்ஃபெக்டான எக் ஷேப்பும் அதோட அழகான நிறமும் கிடைக்குமா. அதனால தான் இந்த எக் ஆஃப் த சன் வேர்ல்ட்லேயே ரேர் அண்ட் காஸ்ட்லி மேங்கோ டைட்டில் வாங்கியிருக்கு. Pineapple from the Lost Gardens of Heligan, UK. பைனாப்பிள்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
சாதாரண பைனாப்பிள் இருந்து ரேரான டேஸ்ட் வரும். ஆனால் லண்டனில் இருக்கிற த லொஸ்ட் கார்டன் ஆஃப் ஹெலிஜனில் வளர்க்குற இந்த பைனாப்பிள் இந்த லிஸ்ட்டில் பிளேஸ் பண்ணுறதுக்கு காரணம் இதோட ப்ரைஸ் தான். ஒரு பைனாப்பிளுக்கு மட்டுமே சுமார் 1500 அமெரிக்கன் டாலராம். இதை இந்தியன் பிரைஸில் பார்த்தோம்னா 1.2 லட்சம். இந்த பழத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, இது மாடர்ன் அக்ரிகல்ச்சரை யூஸ் பண்ணி இல்லாம விக்டோரியன் காலத்துல பயன்படுத்தின கிரீன் ஹவுஸ் மெத்தட்ல தான் க்ரோ பண்ணிருக்காங்க. அந்த காலத்துல எலக்ட்ரிசிட்டி கிடையாது இல்லையா, அதனாலேயே குதிரை சாணம் மற்றும் ஃப்ரீமெண்டேஷன் ஹீட்டை பயன்படுத்தி ஸ்பெஷல் ஹீட்டிங் சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. இந்த ப்ராசஸ்ல பைனாப்பிள் ஸ்லோவா அண்ட் ராயல் டேஸ்டோட க்ரோ ஆகுதாம். இதனாலேயே ப்ரொடக்ஷன் ரொம்பவே குறைவா இருக்கு. டேஸ்ட்டும் சாதாரண பைனாப்பிளை விட இல்லாம ரொம்பவே யூனிக்கா இருக்கிறதால அத்தனையும் சேர்த்து மொத்தமா விலையேற்றி உலகத்துல ரேரஸ்ட் அண்ட் காஸ்ட்லி பைனாப்பிள்னு பேர் வாங்கியிருக்கு. White Jewel Strawberry, Japan. இந்த பழத்தை உங்கள பல பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ராபெரின்னா சிவப்பு கலர்ல தான் இருக்கும். ஆனா ஜப்பான்லயே ஒரு சூப்பர் ரேர் வெரைட்டி இருக்குது. இதுக்கு பேர் தான் ஒயிட் ஜுவல் ஸ்ட்ராபெரி. நார்மல் ஸ்ட்ராபெரியை விட இதோட கலர் ஃபுல் ஒயிட்லையும் அதோட சீட்ஸ் எல்லாமே பிங்க் கலர்லையும் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு அது ஸ்ட்ராபெரி மாதிரி கூட தெரியாது. இந்த ஸ்ட்ராபெரி ஒரு பீஸோட விலை ரொம்பவே குறையத்தான், வெறும் 10 அமெரிக்கன் டாலர் தான். அதாவது நம்ம நாட்டு மதிப்புக்கு வெறும் 850 மட்டுமே. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நார்மல் ஸ்ட்ராபெரியை விட ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குமாம். அதே சமயம் சூப்பர் ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்குமாம். ப்ரொடக்ஷன் கூட ரொம்பவே லிமிட்டட். அதனாலேயே ஃப்ரூட் கலெக்டர்ஸ் அண்ட் ஃப்ரூட் லவர்ஸ் எல்லாருமே இது ஒரு லக்ஸரி ஃப்ரூட்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்களாம். ஜப்பானில் நிறைய ஃப்ரூட்ஸ் ஸ்டேட்டஸோட சிம்பிள் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதில் இந்த ஒயிட் ஜுவல் ஸ்ட்ராபெரியும் ஒரு ராயல் ஃப்ரூட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. Sekai Ichi Apples, Japan. உலகத்திலே ரொம்ப அழகான ரொம்பவே இனிமையான நிறைய ஆப்பிள்ஸ் இருக்குது. ஆனா இந்த ஒரு ஆப்பிள் ரொம்பவே ரேர். இது கூட ஜப்பான்ல தான் உருவாக்குறாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஜப்பான் நாட்டு ஆப்பிள்னாலே ரொம்பவே டிஃப்ரெண்ட் தானே. சாதாரண ஆப்பிள் மாதிரி 200-300 கிராம் வெயிட் இல்லாம ஒவ்வொன்றுமே சுமார் 1 கிலோ வரைக்கும் பெருசாகுமா. இந்த ஒவ்வொரு ஆப்பிளையும் ஸ்பெஷல் வேக்ஸ் கோட்டிங் இல்லாம கையாலேயே பாலிஷ் பண்றாங்களாம். இதனால க்ளோசியாவும் பெர்ஃபெக்ட் ஃபினிஷ்லையும் கிடைக்குது. இந்த ஒரு ஆப்பிள் விலை 21 அமெரிக்கன் டாலர். நம்ம கரன்சியில் பார்க்குறப்போ சுமார் 1800 ரூபாய் தான். இந்த ஆப்பிள் கூட சாதாரண ஃப்ரூட் மாதிரி இல்லாமல் லக்ஸரி ஃப்ரூட் மாதிரி தான் பார்க்குறாங்க. அதனாலேயே ஜப்பானில் இதையும் ஒரு கிஃப்டாக யூஸ் பண்ணுறாங்களாம். Square watermelons, Japan. நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்காகவே தயாரிப்பாங்க. ஆனால் சில ஃப்ரூட்ஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்காகவே தயாரிக்கிறாங்க. இந்த வாட்டர்மெலனும் அந்த மாதிரி தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இதுவும் ஜப்பானில் தான் தயாரிக்காங்க. இந்த ஒவ்வொரு வாட்டர்மெலனுக்கும் சுமார் 800 அமெரிக்கன் டாலர், அதாவது இந்தியன் மதிப்பில் 65,000 ரூபாய். இந்த ஸ்கொயர் வாட்டர்மெலனை எப்படி வளர்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானில் இருக்கிற விவசாயிகள் சாதாரண வாட்டர்மெலனை ஒரு கிளாஸ் பாக்ஸில் வச்சு வளர்க்குறாங்க. அதனால தான் வாட்டர்மெலனுக்கு ஸ்கொயர் ஷேப் கிடைக்குது. இது மாதிரி பல டிஃப்ரெண்டான ஷேப்ஸ் இருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வாட்டர்மெலனை சாப்பிட்றதுக்காக மட்டுமே இல்லாமல் ஃபேன்சி ஃப்ரூட் டிஸ்பிளே, பார்ட்டிஸ், ரெஸ்டாரண்ட், ஹோம் டெக்கரேஷனுக்காக உருவாக்குறாங்க. Buddha-shaped pears, China. இதுவும் ஒரு சாதாரண பழம் தான். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பழம் வளர்றப்போவே அதை ஒரு புத்தா ஷேப்ல இருக்கிற அச்சுக்குள்ள வச்சிடுவாங்க. அப்புறமா அதோட அறுவடை காலத்துல அந்த மோல்டர் ரிமூவ் பண்றப்போ அது ஒரு பெர்ஃபெக்டான பார்க்கறதுக்கு புத்தர் ஷேப்லயே இருக்குமா. இந்த மாதிரி உருவாக்கப்படுறதுனாலேயே இதோட விலை 10 அமெரிக்கன் டாலராக இருக்குது, அதாவது இந்தியன் மதிப்புல 800 ரூபாய். Dekopon citrus, Japan. பார்க்கறதுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்ச கொழுக்கட்டை மாதிரியே இருக்கிற இந்த ஆரஞ்சு பழம் நம்ம லிஸ்ட்ல பார்த்த ஃப்ரூட்ஸ் போல ஜப்பான்ல தான் தயாரிக்கிறாங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. இதோட விலை 80 அமெரிக்கன் டாலர், அதாவது நம்ம நாட்டு மதிப்புல 7000 ரூபாய். விலைக்கு தகுந்த மாதிரி இதோட டேஸ்ட்டும் பெர்ஃபெக்டா இருக்குமாம். என்னதான் ஷேப் டிஃப்ரெண்டா இருந்தாலும் இது ஒரு மண்டரின் ஆரஞ்சு வகையை தான் சேர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரூட்ல டாப் குவாலிட்டி செக்ஷன் மட்டும்தான் சேல்ஸ் ஆகும். ஒரு ஃப்ரூட்டாவது பெர்ஃபெக்ட் ரவுண்ட் இல்லைன்னா அதை எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்களாம். இன்னைக்கு நம்ம உலகத்துல 10 வித்தியாசமான பழங்களை பார்த்தோம்.
இன்னும் ஒரு வீடியோவில் வேறொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.